வணக்கம். புதுச்சேரி மாநில வாக்காளர் பட்டியலை மாவட்ட ஆட்சியர் வல்லவன் வெளியிட்டார். இதில் மாநிலத்தில் புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனாம் பிராந்தியங்களை உள்ளடக்கி 10,20,914 வாக்காளர்கள் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அனைத்து கட்சி நிர்வாகிகள் முன்பு திருத்தப்பட்ட வாக்காளர் பட்டியலை மாவட்ட ஆட்சியர் வல்லவன் வெளியிட்டார். அதில் புதுச்சேரியில் ஆண் வாக்காளர்கள் 3,69,208, பெண் வாக்காளர்கள் 4,15,183 என மொத்தம் 7,84,335 வாக்காளர்களும், காரைக்காலில் ஆண் வாக்காளர்கள் 76,932, பெண் வாக்காளர்கள் 89,258 என மொத்தம் 1,66,214 வாக்காளர்களும், மாஹே பகுதியில் ஆண் வாக்காளர்கள் 14,357, பெண் வாக்காளர்கள் 16,653 என மொத்தம் 31,010 வாக்காளர்களும், ஏனாம் பகுதியில் ஆண் வாக்காளர்கள் 19,012, பெண் வாக்காளர்கள் 20,243 என மொத்தம் 39,355 வாக்காளர்களும் உள்ளனர். 5/1/2024 தேதியின்படி 3ஆம் பாலினத்தார் 148 பேரோடு மாநிலத்தில் 10,20,914 பேர் உள்ளனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 18 வயது பூர்த்தி அடைந்தவர்கள் https:/voters.eci.gov.in மற்றும் ஓட்டர் ஹெல்ப்லைன் மொபைல் ஆப் மூலம் விண்ணப்பிக்கலாம் எனவும் தெரிவித்தார். வில்லியனூர் அருகே மாமல் கேட்டு தனியார் கம்பெனி உரிமையாளரை வெடிகுண்டு எடுத்து மிரட்டும் பொழுது வெடிகுண்டு தவறி விழுந்ததில் 2 ரவுடிகள் படுகாயமடைந்த சம்பவம் புதுச்சேரியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி வில்லியனூர் அடுத்த ராமநாதபுரம் பிள்ளையார்குப்பம் சாலையில் வெங்கடேசன் என்பவர் பாட்டில் தயாரிக்கும் தொழிற்சாலை நடத்தி வருகிறார். அவரிடம் காலாப்பட்டு சுனாமி குடியிருப்பை சேர்ந்த ரவுடியான சுமன் மாமூல் கேட்டு தொடர்ந்து மிரட்டி வந்துள்ளார். இந்த நிலையில் இன்று அந்த கம்பெனிக்கு சென்ற சுமன் மற்றும் அவரது நண்பர் இருவரும் கம்பெனி உரிமையாளர் வெங்கடேசனிடம் மாமூல் கேட்டு தகராறு செய்துள்ளனர். அப்பொழுது ஆத்திரமடைந்த சுமன் அவர் மறைத்து வைத்திருந்த வெடிகுண்டை எடுத்து வெடிக்க முயற்சிக்கும் போது தவறுதலாக சுமன் மீதே விழுந்தது. வெடிகுண்டு வெடித்ததில் ரவுடி சுமனுக்கும் உரிமையாளர் வெங்கடேசனுக்கும் பலத்த காயம் ஏற்பட்டது. படுகாயமடைந்த ரவுடி சுமனும் அவரது நண்பரும் அவர்கள் ஓட்டி வந்த பைக்கிலே தப்பி சென்றனர். காலில் படுகாயமடைந்த கம்பெனி உரிமையாளர் வெங்கடேசனை ஊழியர்கள் காரில் மீட்டு ஜிப்மர் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த வில்லியனூர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுவை அருகே போலீசார் முன்னிலையில் நாட்டு வெடிகுண்டை வீசி வெடிக்க வைத்து மாஸ்க் காட்டி அரசு கல்லூரி மாணவரை போலீசார் கைது செய்தனர். புதுவை அடுத்த தமிழக பகுதியான பெரிய கோட்டக்குப்பம் அம்பேத்கர் தெருவை சேர்ந்த மணிவண்ணன் மகன் மூசா. இவருக்கு வயது 19. இவர் திண்டிவனத்தில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பிஎஸ்சி கணிதம் 1ஆம் ஆண்டு படித்து வருகிறார். சம்பவத்தன்று மூசா அவர் வசித்து வரும் பகுதியில் அந்த வழியாக போலீசார் ரோந்து வந்தபொழுது அவர்கள் முன்னிலையில் கூழாங்கற்கள் மற்றும் வெடிமருந்தை நூலால் சுற்றி நாட்டு வெடிகுண்டு தயாரித்து அவர்கள் முன்னிலையில் வெடிக்க வைத்து போலீசாரையும் பொதுமக்களையும் அச்சுறுத்தி உள்ளார். மேலும் மூசா தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் அவர் போலீசார் முன்னிலையில் நாட்டு வெடிகுண்டு வெடித்த சம்பவம் குறித்து வீடியோவையும் வெளியிட்டு மாஸ்க் காட்டி உள்ளார். இது குறித்து கோட்டக்குப்பம் போலீசார் நடவடிக்கை எடுக்க விழுப்புரம் சைபர் கிரைம் போலீசுக்கு பரிந்துரை செய்தனர். இன்ஸ்டாகிராமில் வீடியோ வெளியிட்ட மூசாவை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுவை கடற்கரை சாலையில் நடைபெற்ற உலக யோகா திருவிழாவை கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜன், முதல்வர் ரங்கசாமி ஆகியோர் துவக்கி வைத்தனர். புதுச்சேரி கடற்கரையில் காந்தி திடலில் ஒவ்வொரு ஆண்டும் சுற்றுலாத்துறை சார்பில் யோகா திருவிழா நடத்தப்பட்டு வருகிறது. அதன்படி நேற்று மாலை நடந்த உலக யோகா திருவிழாவை கவர்னர் தமிழிசை, முதல்வர் ரங்கசாமி ஆகியோர் துவக்கி வைத்தனர். நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம், அமைச்சர் லட்சுமி நாராயணன், புதுவை முதல்வரின் பாராளுமன்ற செயலாளரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான திரு ஜான்குமார், தலைமை செயலாளர் ராஜீவ் வர்மா, பிரெஞ்சு தூதர் லிசே தால்போத் பரி, அரசு செயலர் மணிகண்டன் உட்பட சுற்றுலாத்துறை அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். இந்த யோகா திருவிழாவில் மாணவர்கள், வெளி மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளில் இருந்து யோகா பயிற்சி பெற்ற கலைஞர்கள் பலர் கலந்து கொண்டு யோகாவில் உள்ள பல்வேறு கலைகளை செய்து காண்பித்தனர்.
ஹேக் செய்யப்பட்டுள்ள காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மற்றும் திருநள்ளாறு தேவஸ்தான முகநூல் பக்கங்கள் தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் மூலம் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மற்றும் திருநள்ளாறு தேவஸ்தானம் ஆகியவற்றின் முகநூல் பக்கங்கள் கடந்த 2 நாட்களாக ஹேக் செய்யப்பட்டுள்ளது. இதனை அடுத்து அந்த முகநூல் பக்கங்களை இயக்க முடியாத சூழல் இருந்து வந்துள்ளது. இந்த தகவல் அறிந்த மாவட்ட ஆட்சியர் குலந்துங்கன் உடனடியாக சைபர் கிரைம் போலீசாரை தொடர்பு கொண்டு புகார் அளித்துள்ளார். இதுபோலவே திருநள்ளாறு கோயில் நிர்வாக அதிகாரி அருணகிரிநாதன் சைபர் கிரைம் போலீசாருக்கு புகாரை அளித்துள்ளார். புகாரை ஏற்றுக்கொண்ட சைபர் கிரைம் போலீசார் முகநூல் பக்கங்களை ஹேக் செய்தது யார் என்பது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருவதோடு அந்த முகநூல் பக்கங்களை மீட்பதற்கு நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். இது குறித்து மாவட்ட ஆட்சியர் தெரிவிக்கும் போது மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மற்றும் திருநள்ளாறு தேவஸ்தான முகநூல் பக்கங்கள் முடக்கப்பட்டுள்ளதால் இது குறித்து சைபர் கிரைம் போலீசாருக்கு புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இன்னும் ஓரிரு நாட்களில் முடக்கப்பட்ட முகநூல் பக்கங்கள் சரி செய்யப்படும் என தெரிவித்தார். ஸ்ரீ தர்மசாஸ்தா விரத குழு சார்பில் நடைபெற்ற 11ஆம் ஆண்டு ஐயப்ப சுவாமி திருவிளக்கு பூஜையில் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு சிறப்பு பூஜை செய்தனர். புதுச்சேரி சண்முகாபுரம் சோனியாகாந்தி நகரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் ஸ்ரீ தர்மசாஸ்தா விரத குழுவின் சார்பில் 11ஆம் ஆண்டு ஐயப்ப சுவாமி திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. இதில் ஸ்ரீ ஐயப்ப சுவாமிக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு ஆராதனைகள் மற்றும் பஜனைகள் நடைபெற்று மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வான ஸ்ரீ ஐயப்ப சுவாமி திருவிளக்கு பூஜையில் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு 18 படிகளுடன் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்ட ஸ்ரீ ஐயப்ப சுவாமி முன்பு அமர்ந்து மஞ்சள், குங்குமம், பூ உள்ளிட்டவற்றை கொண்டு பஞ்சமுக விளக்கிற்கு பூஜை செய்து ஐயப்பனை வழிபட்டனர். இறுதியாக சுவாமிக்கு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. மேலும் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷ் கலந்து கொண்டார். விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள் மற்றும் ஸ்ரீ தர்மசாஸ்தா விரத குழுவினர் மற்றும் ஐயப்ப பக்தர்கள் செய்திருந்தனர். யோகா கலையை கற்று தெரிந்து கொண்டால் நோயற்ற வாழ்வு வாழலாம் என்று புதுச்சேரியில் நடைபெற்ற சர்வதேச யோகா தின விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் நடைபெற்ற 29வது உலக யோகா திருவிழாவில் சிறப்பு விருந்தினர்களாக துணைநிலை ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன், முதலமைச்சர் ரங்கசாமி, சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடைபெற்ற யோகா தின விழாவில் 200க்கும் மேற்பட்ட பல்வேறு மாநிலங்களை சேர்ந்த மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு பல்வேறு யோகாசனங்களை செய்து அசத்தினார்கள். அது மட்டுமின்றி வில்லியனூர், நெட்டப்பாக்கம், அரியாங்குப்பம், உழவர்கரை, பாகூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் யோகாசன செயல் விளக்கம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி பேசுகையில், ஒவ்வொரு முறையும் யோகா திருவிழா நடத்துவதால் பயன் இருக்கிறதா என்று நினைத்தால் பயன் இருக்கிறது. அப்பொழுதெல்லாம் எங்காவது ஒரு இடத்தில் யோகா கற்றுக் கொடுக்கப்படும். இப்பொழுது பள்ளிகளில் மாணவர்கள் ஆர்வமுடன் யோகா கலையை கற்றுக்கொண்டு அதனை தற்பொழுது செய்து காண்பிக்கின்றனர். நல்ல நூல்களை படித்தால் நல்ல செய்திகளை தெரிந்து கொள்ளலாம். யோகா கலையை கற்று தெரிந்து கொண்டால் நோயற்ற வாழ்வு வாழலாம். யோகா என்பது பல வருடங்கள் நமது ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு தேவையான ஒன்று என்று குறிப்பிட்ட முதலமைச்சர் ரங்கசாமி, நமது உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்று என்றார். ஒவ்வொரு ஆண்டும் நாம் யோகா திருவிழாவை கொண்டாடி வருகின்றோம். அதுக்கு எந்த பலன் உண்டு, ஏதாவது பலன் இருக்கின்றதா என்று எண்ணி பார்த்தால் இப்பொழுது நீங்கள் அதற்கு உதாரணமாக இங்கே அதற்கு பலன் இருக்கின்றது என்று சான்று அளித்திருக்கின்றீர்கள். அது எந்த ஐயமும் இல்லை. முதல்ல பார்த்தா ஒரு 10-15 பேர் இருப்பாங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல யாராவது ஒரு யோகா கலை கற்றவர், தேர்வு நல்ல நிலையில் உள்ளவர் யோகா கற்றுக் கொடுத்து கொண்டிருப்பார். ஆனால் இன்று பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் அந்த யோகா கலை தேர்ந்தெடுத்து கற்று தெளிந்து இங்கே செய்து காட்டியிருக்கின்றீர்கள். அதுதான் இப்பொழுது நாம் அகில உலக யோகா திருவிழா 23வது ஆண்டில் நடத்துகின்ற நிலையில் அது நமக்கு பலன் கொடுத்திருக்கின்றது. யோகாவை பற்றி இங்கே நம்முடைய இந்த பாப்பா கூட பேசுனாங்க. எப்படி நம்முடைய உடல் ஆரோக்கியமாக இருப்பதற்கு யோகா இருக்கிறது, திருமணத்தில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. இந்த வயதில் கணீர் என்ற பேச்சு
இது உங்களுக்கெல்லாம் ஒரு, அதாவது நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு. திருமூலருடைய அந்த நூலை படிப்பது என்பது அவ்வளவு சுலபம் இல்லை. திருமந்திரத்தை தெரிந்து கொள்வது என்பது அவ்வளவு சுலபம் இல்லை. அந்த செய்திகளை அறிந்து கொள்வது அவ்வளவு எளிதல்ல. அறிந்து கொண்ட பொருளை அறிந்து கொள்வது என்பது மிகவும் சிரமம். அப்படிப்பட்ட நிலையில் இந்த செல்வி நீங்க பேசும்போது அந்த உரையில் தெளிவாக சொல்லியிருந்தாங்க. அது உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தெரிந்து கொள்வது. நாமும் இப்படியெல்லாம் பேசணும், படிக்கணும், இது போன்ற நூல்களை படிக்கணும் என்பதற்கு அது ஒரு வாய்ப்பு என்பதுதான் என்னுடைய எண்ணம். பொதுவாக நல்ல நூல்களை படிக்க வேண்டும். நல்ல நூல்களை படித்தா நிறைய செயல் தெரிஞ்சுக்கணும், நல்லா இருக்கலாம் வாழ்க்கையில். வாழ்க்கை சீராக அமைப்பதற்கு நல்ல நூல்களை படிப்பது மிக அவசியமான ஒன்று. அதுவும் இப்படிப்பட்ட அந்த சிறிய வயதில் இந்த பாப்பா பேசும்பொழுது அப்போ அது உள்ள ஒரு எடுத்துக்காட்டு. இது மாதிரி நூல்கள்லாம் படித்தா நம்ம வாழ்க்கையில் எப்படியெல்லாம் வர முடியும் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு. யோக கலையை நாம் கற்று தெரிந்து கொள்வது நம்முடைய ஆரோக்கியம் வாழ்வதற்கு மிக முக்கியமான ஒன்று. இப்போ நம்முடைய புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் நல்லா தெரியும் உங்களுக்கு. இப்போ நம்ம பக்கத்துல அரவிந்தர், மகான் அரவிந்தர் இருக்காங்க. அரவிந்தர் மிக முக்கியமான இப்போ யோகா தான். அவங்களுடைய யோகாவுடைய கலை எப்படி என்பதை எல்லாம் அவர்கள் நமக்கு எழுதி கொடுத்திருக்கின்றார்கள், கூறியிருக்கின்றார்கள். நீங்கள் சித்தானசாமி கோயில் பண்ண பார்க்கலாம், நம்ம சாமி அவர்களை பார்க்கலாம். சித்தர்கள்லாம் இருப்பது அந்த யோக நிலையில் தான் இருப்பாங்க. யோகா தான் அந்த தான் அங்கே பார்க்கும்போது நமக்கு தெரியும். அப்படி யோகா என்பது நம்முடைய வாழ்க்கையுடைய ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு, பல ஆண்டுகள் ஆரோக்கியமாக இருப்பதற்கு மிக முக்கியமான ஒன்று. நீங்கள் இங்கே இந்த செயல்களுக்கு நிறைய கொடுத்துருக்காங்க. நிறைய அந்த யோகக்கலை தேர்ந்தவர்கள் இங்கே வந்திருக்காங்க. பல மாநிலத்தில் வந்திருக்காங்க, பல நாட்டிலிருந்து வந்திருக்காங்க. அவங்கெல்லாம் இப்போ இந்த போட்டியெல்லாம் கலந்து கொள்ள இருக்கின்றார்கள். அவங்க நிறைய சொற்பொழிவு செய்ய இருக்காங்க. கருத்தரங்கு மாதிரி அவங்க ஆராய்ச்சி கட்டுரைலாம் கொடுக்க இருக்கின்றாங்க. அது எல்லாம் நமக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்பது என்னுடைய எண்ணம். நம் இப்போ நீங்கள் சொல்லும் பொழுது மனது நல்லா இருக்கணும், ஆரோக்கியம், உடம்பு ஆரோக்கியமாக தான் மனது நல்லா இருக்கும். மனது நல்லா இருந்தால் வாழ்க்கை நல்லா இருக்கும், உடம்பு நல்லா இருக்கும். ரெண்டு பிணைந்து இருப்பதை பார்க்கலாம். மனது நல்லா இருந்தால் தான் உடம்பு நல்லா இருக்கும், உடம்பு நல்லா இருந்தால் மனது நல்லா இருக்க முடியும். அப்போது நம்முடைய உடம்பினை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள நோயின்றி இருப்பது மிக அவசியமான ஒன்று. பல ஆண்டுகள் நோய் இல்லாமல் வாழ்வதற்கு மிக முக்கியமானது பயிற்சி, உடற்பயிற்சி. அதில் மிக முக்கியமானது யோக கலை. அந்த கலையில் பார்த்து அந்த யோகா விஷயத்தை பார்த்தா தெரியும். நம்முடைய உடம்பில் உள்ள அத்தனை பாகங்களும், அத்தனை உறுப்புகளும் தன்னுடைய மனதிற்கு ஏற்ப தான் விரும்புகிற அளவுக்கு அதற்கு நம்ம வந்து கொண்டு வர முடியும் என்பதை இந்த யோக கலை மூலமாக செய்ய முடியும். இப்போ விளையாடும் போது நம்ம கை கால் ஓடுறது வர்றது போடுறது. ஆனால் இந்த யோக கலையை பார்த்தீங்கன்னா உடம்புல ஒவ்வொரு பாகமும் ஒவ்வொன்றும் தன்னுடைய விருப்பத்துக்கு ஏற்ப அதை கொண்டு வர முடியும் என்பதை நாம் இங்கே இந்த பிள்ளைகள்லாம் யோகா செய்யும்போது பார்க்கணும். அப்படிப்பட்ட ஒரு யோக கலையை நம்முடைய அரசானது ஆண்டுதோறும் திருவிழாவாக கொண்டாடி கொண்டு வருகின்றது. இப்போ இந்த ஆண்டு நம்ம 6 இடத்துல 6 கொம்மியில் பண்ணுறோம். ஏன்னா எல்லா இடத்தையும் தெரியணும், எல்லா பிள்ளையும் தெரிந்து கொள்ள வேண்டும், எல்லோரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக 6 இடங்களில் இந்த திருவிழாவை நாம் நடத்துகின்றோம். அதற்கு அரசானது, சுற்றுலாத்துறையானது மிகவும் முக்கியத்துவம் கொடுத்து சிறப்பாக நடத்தி கொண்டு வருகின்றது. உண்மையை வரவேற்கத்தக்க ஒன்று. நாம் இப்போ மருத்துவமனையில் கூட, ஆரம்ப சுகாதார மருத்துவமனைகளில் நம்முடைய யோகா பயிற்சி பெற்றவர்கள் அங்கே வரும் நோயாளிகளுக்கு அந்த கலையை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஏன்னு சொன்னால் அந்த ஆரோக்கியமாக வாழ்வதற்கு என்ன என்பதை நம்ம மருத்துவமனையில் இது நாம் சொல்லி வருகின்றோம். அதே சமயத்தில் பள்ளிகளிலும் இவ்வாறு நம்முடைய யோகா பயிற்சி பெற்ற ஆசிரியர் நியமித்து பிள்ளைகளுக்கு யோகா கற்றுக் கொடுக்கப்பட்டு வருகின்றது. அதனால் நம்முடைய புதுச்சேரியில் நாம் மகிழ்ச்சியோடு பிள்ளைகள் வாழ வேண்டும், மற்ற மக்கள் வாழ வேண்டும் என்பதற்காக பல நிலைகளில் பல திட்டங்களை கொண்டு வந்து நாம் செயல்படுத்தி வருகிறோம். அதிலே ஒன்று நம்முடைய பள்ளிகளில் இந்த யோகா கலையை நாம் கற்றுக் கொடுத்து வருவது. அதனால் பிள்ளைகள் இதில் அதிக ஈடுபாடு கொண்டு யோகா கலையை கற்று தேர்ந்து உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டு நம்முடைய துறைக்கு என்னுடைய நன்றியை கூறி அனைவருக்கும் நன்றி கூறி வாழ்த்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். தொடர்ந்து பேசிய துணைநிலை ஆளுநர் தமிழிசை, யோகா என்பது மனதும் உடம்பும் ஒருமைப்பட்டு செயலாற்றுவது. தட்சிணாமூர்த்தி, அம்மன், ஐயப்பன், விநாயகர் ஆகியோர் யோகாசனத்தில் தான் அமர்ந்துள்ளனர். ஆகவே யோகா என்றால் கடவுள்தான் என்று குறிப்பிட்டார். நம் இறைவன் எல்லாருமே யோகாசனத்தில் தான் அமர்ந்திருப்பார்கள். நமது
குரு தட்சிணாமூர்த்தி என்ற குரு யோகாசனத்தில் தான் அமர்ந்திருக்கிறார். நம்ம அம்மன் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு காலை மடக்கி ஒரு காலை நீட்டி வச்சிருப்பாங்க. யோகாசனத்தில் தான் அமர்ந்திருக்கிறார்கள். ஐயப்பன் யோகாசனத்தில் தான் அமர்ந்திருக்கிறார். ஆக பிள்ளையார் யோகாசனத்தில் தான் அமர்ந்திருக்கிறார். ஆக எல்லோரும் யோகா என்றால் இறைவன் என்பதை ஒன்றாக நமக்கு இணைந்து காண்பித்திருக்கிறார்கள். யோகா என்றால் அர்த்தம் என்றால் இணைப்பது என்று அர்த்தம். இணைப்பது என்றால் மனதையும் உடலையும் இணைப்பது. ஆக இவ்வளவு நல்லதை ஏன் நம்ம கத்துக்காம இருக்கணும்ன்றதான். 7ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள யோகா தின விழாவில் யோகா பயிற்சிகள், தினம்தோறும் காலை தியான பயிற்சி, யோகா தொடர்பான கருத்தரங்கம், சித்தா, ஆயுர்வேதம், ஹோமியோபதி மற்றும் இயற்கை மருத்துவ சிகிச்சை கலை நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி அரசு கூட்டுறவுத்துறையில் காலியாக உள்ள இளநிலை ஆய்வாளர் பணியிடங்களை நிரப்ப அறிவிப்பு வெளியாகியுள்ளது. புதுச்சேரி அரசு துறைகளில் உள்ள காலி பணியிடங்கள் படிப்படியாக நிரப்பப்படும் என முதல்வர் ரங்கசாமி அறிவித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து யுடிசி, எல்டிசி உள்ளிட்ட பணியிடங்களுக்கான போட்டித் தேர்வுகள் நடத்தப்பட்டு தகுதியான நபர்கள் தேர்வு செய்யப்பட்டனர். கடந்த 2016ஆம் ஆண்டு கூட்டுறவுத்துறையில் 40 காலி பணியிடங்களை நிரப்ப அரசு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது. இப்பணியிடங்களுக்கான தேர்வு நடத்தப்படாமல் இருந்தது. தற்போது அதில் 38 இளநிலை ஆய்வாளர் காலி பணியிடங்களை நிரப்ப நேற்று அறிவிப்பு வெளியானது. இந்த காலி பணியிடங்களுக்கு கடந்த 2016ஆம் ஆண்டு விண்ணப்பித்தவர்கள் மீண்டும் விண்ணப்பிக்க தேவையில்லை. கூடுதல் விவரங்களை அரசு இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் அரசு பள்ளிகளில் சிபிஎஸ்இ பாடத்திட்டம் வரும் ஏப்ரல் முதல் துவங்குகிறது என கல்வித்துறை அறிவித்துள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் 10ஆம் வகுப்பு +2 வகுப்புகளும் 2024 முதல் 2025ஆம் கல்வியாண்டு முதல் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் மாற உள்ளன. எனவே மாநிலத்தில் உள்ள அனைத்து அரசு பள்ளிகளும் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் கல்வி ஆண்டை இனி துவக்க உள்ளன. இதனையொட்டி 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கான பொது கால அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது. அதில் மார்ச் 20ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை தேர்வு முடிந்து ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை பள்ளிகள் இயங்கும் என பள்ளி கல்வித்துறை தெரிவித்துள்ளது. மேலும் 1/5/2024 முதல் 2/6/2024 வரை விடுமுறை அளிக்கப்படும் என்றும் ஜூன் 3ஆம் தேதி முதல் மீண்டும் பள்ளி துவங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி அரசு காலண்டரில் மாங்கனி திருவிழா படம் புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக சட்டமன்ற உறுப்பினர் நாஜிம் கண்டனம் தெரிவித்துள்ளார். காரைக்கால் தெற்கு தொகுதி எம்எல்ஏ நாஜிம் நிருபர்களிடம் கூறுகையில், காரைக்கால் மாங்கனி திருவிழா நிகழ்ச்சி புதுச்சேரி மாநிலத்திற்கு பெருமை சேர்க்கும் விழாவாகும். இதற்கு பல்வேறு மாநிலங்களிலிருந்து திரளான பக்தர்கள் பங்கேற்பார்கள். இதுபோன்ற சூழலில் இந்த ஆண்டு புதுச்சேரி செய்தி மற்றும் விளம்பரத்துறை மூலம் வெளியிட்டுள்ள அரசு காலண்டரில் மாங்கனி திருவிழா காரைக்கால் என குறிப்பிடப்பட்டு காரைக்கால் அம்மையார் மாங்கனி திருவிழா புகைப்படத்தை போடுவதற்கு பதிலாக புதுச்சேரி பகுதியில் உள்ள வேதபுரீஸ்வரர் கோவிலில் நடைபெறும் ஒரு படத்தை போட்டுள்ளனர். அம்மையார் படம் வெளிவர வேண்டிய இடத்தில் வேறு புகைப்படத்தை போட்டது கண்டனத்துக்குரியது. காலண்டர் வெளியிடும் முன் காரைக்காலை சேர்ந்த எம்எல்ஏக்களின் ஆலோசனை ஏற்று புகைப்படங்களை வெளியிட்டு இருக்க வேண்டும். மாறாக காரைக்காலுக்கு சம்பந்தம் இல்லாத படத்தை வெளியிட்டிருப்பது கண்டனத்துக்குரியது. இனிவரும் காலங்களில் துறை அதிகாரிகள் இந்த செயல்பாட்டை திருத்திக் கொள்ள வேண்டும் என்று அவர் கூறினார். திருவண்டார்கோவில் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற போதை ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி உதவி ஆய்வாளர் ராஜசேகர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருவண்டார்கோவில் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் போதை ஒழிப்பு மற்றும் தடுப்பது சம்பந்தமாக விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதில் திருபுவனை காவல் நிலைய உதவி ஆய்வாளர் ராஜசேகர் கலந்து கொண்டு கொடியசைத்து விழிப்புணர்வு பேரணி தொடங்கி வைத்தார். மேலும் உதவி ஆய்வாளர் ராஜசேகர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றுகையில், மாணவர்கள் போதை பழக்கத்திற்கு அடிமையாக கூடாது என்றும் போதையை ஒழிக்க அறவே அனைவரும் பாடுபட வேண்டும் என்றும் பேசினார். இந்நிகழ்ச்சியில் பள்ளியின் தலைமை ஆசிரியர், ஆசிரியைகள், மாணவ மாணவிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியினை சிறப்பித்தனர். தொடர்ந்து நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணி உதவி ஆய்வாளர் ராஜசேகர் தொடங்கி வைத்தார்.
வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திர முறையை ரத்து செய்துவிட்டு மீண்டும் வாக்கு சீட்டு முறையை நடைமுறைப்படுத்த வலியுறுத்தி புதுச்சேரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ரவிக்குமார் எம்பி உட்பட பலர் கலந்து கொண்டு கோஷங்கள் எழுப்பினர். நாடாளுமன்ற தேர்தலில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திர முறையை ரத்து செய்ய வேண்டும், வாக்கு சீட்டு முறையை மீண்டும் நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும், தமிழகத்தில் மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பேரிடரால் பாதிக்கப்பட்ட பகுதியாக அறிவிக்க வேண்டுமென மத்திய அரசை வலியுறுத்தி புதுச்சேரி விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் அண்ணா சிலை அருகே நடைபெற்றது. மாநில செயலாளர் தேவபொழிலன் தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்கள் எழுப்பினார்கள். அதிக கட்டணம் வசூலித்த புகாரில் தலைமை செயலகம் அருகே கட்டண கழிப்பிட பராமரிப்பு ஒப்பந்தத்தை ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. புதுவை கடற்கரைக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் வசதிக்காக டூப்ளேஸ் சிலை மற்றும் தலைமை செயலகம் அருகே 2 கட்டண கழிப்பிடங்கள் நகராட்சி சார்பில் செயல்பட்டு வருகிறது. இதை ஒப்பந்தம் எடுத்தவர்கள் அரசு நிர்ணயித்த கட்டணத்தை விட வசூலித்து பராமரித்து வருகின்றனர். சமீப காலமாக இங்கு நிர்ணயிக்கப்பட்ட கட்டணத்தை விட கூடுதலாக கட்டணம் வசூலிப்பதாக புகார்கள் எழுந்தன. இதனிடையே தமிழகத்திலிருந்து நேற்று புதுச்சேரிக்கு சுற்றுலா வந்த தமிழகத்தை சேர்ந்த ஆன்மீக பக்தர்கள் தலைமை செயலகம் அருகில் உள்ள கழிவறைக்கு சென்றபோது சிறுவர் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் சராசரியாக ரூபாய் 30 கட்டணம் வசூலிக்கப்பட்டது. இதனை தட்டி கேட்ட பயணிகள் அங்கிருந்த ஊழியரை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது அங்கு போலீசார், ஒப்பந்ததாரர் ஆகியோர் பணிகளை சமாதானப்படுத்தி சென்றனர். இச்சம்பவம் அங்கு பரபரப்பு ஏற்படுத்தியது. இந்நிலையில் தொடர்ச்சியாக மேற்கண்ட கழிப்பிடத்தின் பராமரிப்பு சேவை குறைபாடு மட்டுமின்றி கூடுதல் கட்டணம் வசூல் குறித்து புகார்கள் வரவே நகராட்சி அளித்த ஒப்பந்தத்தை ரத்து செய்து உள்ளாட்சித்துறை நிர்வாகம் அதிரடி நடவடிக்கை எடுத்துள்ளது. புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களுக்கு மீண்டும் பணி வழங்கப்படும் என முதல்வர் அறிவிப்பை அமல்படுத்த கோரி பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் அலுவலகத்தை 50க்கும் மேற்பட்டோர் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி அரசின் பொதுப்பணித்துறையில் பணிபுரிந்த 2000த்திற்கும் மேற்பட்டோர் கடந்த 2016ஆம் ஆண்டு தேர்தலை காரணம் காட்டி பணியிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டனர். மேலும் பணி நீக்கம் செய்யப்பட்டவர்களுக்கு மீண்டும் பணி வழங்க கோரி ஊழியர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில் கடந்த மார்ச் மாதம் நடைபெற்ற சட்டமன்ற கூட்டத்தொடரின் போது பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களுக்கு குறைந்தபட்சம் ரூபாய் 10,000 ஊதியத்துடன் மீண்டும் பணி வழங்கப்படும் என முதல்வர் அறிவித்தார். இந்நிலையில் பணி வழங்க கோரி முதல்வர் அறிவித்து 9 மாத காலம் ஆகியும் இதுவரை பணி வழங்காததை கண்டித்து இன்று 50க்கும் மேற்பட்ட பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு மீண்டும் பணி வழங்க கோரி அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி கலைய செய்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.